சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மனோஜுக்காக தான் கோயிலுக்கு வந்தேன். இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. என் பையன் மனோஜ் எவ்வளோ பொறுப்பாக கடையை பார்த்துக்கிறான். தன்னுடைய வேலையை நல்லபடியாக செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறான் மனோஜ். சீக்கிரமாகவே மனோஜ் நினைக்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. மனோஜுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கும். மனோஜுக்கு சீக்கிரமாகவே நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. விஜயா இப்படி சொல்கிறத கேட்ட பார்வதி சந்தோஷப்படுறாங்க. சரி விஜயா, நம்ம இங்கே ரொம்ப நேரம் ஆகுது, நம்ம கிளம்பலாமா? எனக்கு வேற நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. ஆமாம் பார்வதி, நான் தான் என் வீட்டில் சும்மா இருக்கேன். மீனா பூக்கடைக்கு கிளம்பும் போதே வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் கிளம்புவா. ஆனால் நீ அப்படி இல்லையே, உனக்குன்னு வேலை இருக்குது, நீ நல்லா சம்பாதிக்கிற. ஏதாவது ஒரு வேலை செய்யணும், சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன மனோஜை பற்றி யோசிக்கும் போது எங்கேயும் வேலைக்கு போகவும் முடியல, எனக்கு சரியாக வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீ எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம். முத்துவும் மீனாவும் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறாங்க. நீ எதுக்கு வேலைக்கு போகணும்? என் பையன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான், என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். எனக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லை. நான் சம்பாதிச்சாதான் என்னை பார்த்துக்க முடியுன்ற நிலமையில நான் இருக்கேன். ஆனால் ரவி, முத்து, மனோஜ் எல்லாரும் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. நீ ஏன் அவங்கள புரிஞ்சுக்க மாட்டேங்கிற விஜயா? நீ எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம், சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் விஜயாவும் அங்கேருந்து கிளம்பி வராங்க. மனோஜ் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் பேச்சை கேட்டு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய சொன்னேன். இப்போ நான் தான் கஷ்டப்படுறேன். முத்துவும் மீனாவும் டெக்கரேஷன் செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த உண்மை தெரிய வந்ததுன்னா என்கிட்ட மட்டும் கேள்வி கேட்க மாட்டாங்க, உங்கள் எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்பாங்க. எனக்கு மட்டும்தான் பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா? முத்துவும் மீனாவும் உங்ககிட்டையும் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? முதல்ல இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், முத்துவை பற்றி யோசிக்கிறீங்க, மீனா கேள்வி கேட்பாங்கன்னு யோசிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நான் சொன்ன மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடக்க தான் போகுது. உங்கள் வாழ்க்கை இனிதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. நீங்கள் நினச்ச வாழ்க்கை கிடைக்க போகுது. ஆனால் இவங்கள பற்றி யோசிக்கிறீங்களே, எந்த பிரச்சனையும் வராது மனோஜ். நீங்கள் முதல்ல மணமேடைக்கு வாங்க. நீங்கள் அங்கே வந்து பார்த்தா தானே தெரியும். முத்துவும் மீனாவும் கண்டிப்பாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியிருப்பாங்க. அவங்க என்ன கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க? இல்லையே, டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. டெக்கரேஷன் செஞ்சுட்டு அவங்க இப்போ கிளம்பியிருப்பாங்க மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையை தான் சொல்கிறீங்களா? உங்களை நம்பலாமா? இல்லை, மணமேடைக்கு வந்ததுக்கப்புறம் முத்து பிரச்சனை செஞ்சால் நான் என்ன செய்கிறது? அப்புறம் கனகாவும் தேவிகாவும் என்னை பற்றி என்ன யோசிப்பாங்க? தேவிகா என் மேலே அவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்க, என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னு என்னை பாராட்டி பேசுகிறாங்க. இப்போ முத்து தேவையில்லாமல் பேசுனா அப்புறம் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு மனோஜ் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு. அந்த சமயம் சக்திவேல் மனோஜ் பேச்சை கேட்காம, நீங்கள் கிளம்பி வாங்க மனோஜ், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை எப்படியாவது மணமேடைக்கு கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு மனோஜ் பேச்சை கேட்காம மனோஜை அங்கே மணமேடைக்கும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. இங்கே கனகா மனோஜ் வந்துட்டிங்களா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் மனோஜ் ரொம்ப பதட்டமாக இருக்கிறத இங்கே கனகாவோட அம்மா கவனிக்கிறாங்க. உடனே தேவிகா மனோஜ்கிட்ட கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ள, என்ன ஆச்சு, ஏன் பதட்டமாக இருக்கீங்க? நீங்கள் சொன்னதால் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லபடியாக செஞ்சுருக்கேன். என்னாச்சு மாப்பிள்ள, நீங்கள் சரியாக சாப்பிடலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணுமான்னு யோசிக்கிறேன்னு சொன்ன உடனே என்ன மனோஜ் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, எங்கள் வீட்டிலேருந்து யாருமே வரல, அதனால தான் யோசிக்கிறேன். இந்த உண்மையை என் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சொல்லலை, இதனால் பிரச்சனை வரும்னு தான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்ததுக்கப்புறம் நானே உங்கள் வீட்டில் பேசுகிறேன். நாங்கள் நல்ல வசதியாக இருக்கோம். அதே மாதிரி இங்கே கனகாவை நீங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக நான் பேசினா உங்கள் வீட்டில் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் வாங்க மனோஜ், ரொம்ப யோசிக்க வேண்டாம் மனோஜ், இந்த கல்யாணம் முதல்ல நல்லபடியாக நடக்கட்டும். ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுக்கணும்ல, அப்போ தானே உங்களுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இங்கே தேவிகா கேள்வி கேட்ட உடனே வேறு வழி இல்லாமல் மணமேடைக்கு வந்த மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லிடுறாரு. கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுது. அந்த சமயம் ஸ்ருதி அங்கே மனோஜ் தான் மணமேடையில் இருக்காருன்னு பார்த்துட்டு மீனாவை கூப்பிட்டு வராங்க. மீனா பாருங்க மீனா, மனோஜ் இங்கே தான் இருக்காரு. நான் அப்போவே யோசித்தேன், மனோஜ் புது மாப்பிள்ளை மாதிரி கிளம்பி வந்தார். ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காரு. முத்துவும் இங்கே ரவியும் எங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக தான், ரவிக்கு உதவி செய்கிறதுக்காக என் வீட்டுக்காரர் முத்து போயிருக்காரு அப்படின்னு இங்கே மீனா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ரோகிணி, மீனா, ஸ்ருதி உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு மணமேடைக்கு பேசுகிறாங்க. மனோஜ் வசமாக மாட்டிக்கிறாரு. உடனே ரோகிணி கிட்ட இங்கே கனகா சொல்கிறாங்க,
நான் சொன்னேன்ல, அ மனோஜ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்றாரு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்த உடனே, நான் எப்பயுமே மனோஜோட கடைக்கு போவேன். மனோஜ் என்ன நல்லா பார்த்துப்பாரு. நான் மனோஜ் பேச்ச மட்டும் தான் கேட்பேன். அப்படிதானே மனோஜ்? அப்படின்னு கனகா பேசும்போது, ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னையும் புரிஞ்சுக்கல, இப்ப கனகாவையும் புரிஞ்சுக்காம இப்படிலாம் செய்றல்ல மனோஜ். உனக்கு பணம் தான் முக்கியம். அப்படிதானே மனோஜ்? அப்படின்னு ரோகிணி கேள்வி கேட்கும்போது, அப்படிலாம் இல்ல ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, மீனா சொல்றாங்க, மனோஜ் உங்களுக்கு தான் டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லையே. அப்புறம் எதுக்கு மனோஜ் இப்படிலாம் செய்றீங்க? விஜயா அத்தைக்கு இந்த உண்மை தெரியுமா? அண்ணாமலை மாமா கிட்ட உண்மைய சொல்லிட்டு தான் இங்க வந்தீங்களா? இல்லையே. ஆனா எதுக்கு இப்படிலாம் செய்யணும்? கொஞ்சம் பொறுமையா இருந்தா, கண்டிப்பா அ கனகாவோட அம்மா வீட்ல வந்து எல்லார்கிட்டயும் பேசியிருப்பாங்க. கல்யாணத்த நல்லபடியா நம்ம செஞ்சிருக்கலாமே. ஆனா உங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கவும் இல்ல. ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த நீங்க குடுக்கவும் இல்ல. ஆனா கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டீங்க. என்ன மனோஜ் இதெல்லாம்? அப்படின்னு மீனாவும் கேள்வி கேட்குறாங்க. உடனே மீனா முத்துவுக்கு ஃபோன் பண்றாங்க. இங்க வந்து பாருங்க. என்ன நடக்குதுன்னு அப்பதானே தெரியும். முதல்ல நீங்க ரவிய கூப்பிட்டு இங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்து வந்த உடனே, இங்க ரவி பாரு ரவி, மனோஜ் இங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கான். மனோஜோட ஃப்ரெண்டு தான் இங்க மாப்பிள்ளைன்னு நெனச்சா, மனோஜ் தான் மாப்பிள்ளையா மணமேடையில வந்து நிக்கிறான். கனகா ஒண்ணுமே புரியாம பேசிட்டு இருக்காங்க. கனகாவ கண்டிப்பா மனோஜ் புரிஞ்சுக்க மாட்டான். ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த ஏற்பாடு பண்றதுக்காக தான் இப்படிலாம் செய்றான்னு எனக்கு தெரியும். அப்படின்னு மனோஜ இங்க ரவியும், முத்துவும் வெளுத்து வாங்குறாங்க. இந்த கல்யாணமே வேண்டான்னு தான் சொன்னேன் முத்து. வேற வழி இல்லாம இங்க வந்து என் ஃப்ரெண்டு பேச்ச கேட்டு தான் இந்த ஏற்பாடெல்லாம் செய்ய சொன்னேன். நீங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலையே! அப்புறம் எப்படி ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த என்னால குடுக்க முடியும்? என் பிசினஸ சரியா பார்க்க முடியாம நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நான் யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லும்போது, அப்பா, அம்மா கிட்ட கேட்டு நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கணும். எங்ககிட்ட பொய் சொல்லிட்டு, எங்கள ஏமாத்திட்டு இந்த கல்யாணத்த வேற செய்ய போறியா? அப்படின்னு முத்து கேள்வி கேட்குறாரு. உடனே ரவி சொல்றாங்க, நீ முதல்ல நம்ம வீட்டுக்கு கிளம்பி வா. நீ இந்த கல்யாணத்த செய்யவும் வேண்டாம். அதே மாதிரி இந்த கல்யாணத்த நடக்க நாங்க விடமாட்டோம் அப்படின்னு பேசினதால, இங்க மனோஜ், "என்ன மனோஜ் இவங்க எல்லாரும் இப்படி பேசுறாங்க?" அப்படின்னு கனகா கேட்கும்போது, "இல்ல கனகா, நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு" சொல்றாரு மனோஜ். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ரோகிணியால பொறுமையா இருக்க முடியல. ரோகிணி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. "மனோஜ், நீ மட்டும் எனக்கு தர வேண்டிய பணத்த குடுக்கலன்னா, நீ இப்ப செஞ்ச இந்த வேலைக்கு சரியான பதில் உனக்கு கிடைக்க தான் போகுது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன ரோகிணி இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா மனோஜுக்கு பெரிய பிரச்சனை செய்வாங்கன்னு நெனச்சா, ரோகிணி அழுதுகிட்டே கிளம்புறாங்க. அப்படின்னு முத்து வந்து மீனா கிட்ட கேட்கும்போது, இல்லங்க, இப்ப ரோகிணி மனசு மாறிட்டாங்க. இங்க மனோஜ புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி மனோஜ வந்து அ ஏத்துக்கவே கூடாது. மனோஜ் நமக்காக என்னைக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான், அ ரோகிணி குடுத்த பணத்த எப்படியாவது திருப்பி வாங்கணும்னு நெனைக்கிறாங்க ரோகிணி. ஆனா, இங்க மனோஜ் ரோகிணியவும் புரிஞ்சுக்கல, வீட்ல இருக்க நம்ம யாரையும் புரிஞ்சுக்கல. முதல்ல மனோஜ நம்ம வீட்டுக்கு கூப்ட்டு வாங்க. அண்ணாமலை மாமாவும், விஜயா அத்தையும் சரின்னு சொன்னா இந்த கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. மனோஜோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நெனச்சோம். ஆனா, மனோஜ் சொன்ன மாதிரியே, மனோஜோட வீட்ல இருந்து வந்த முத்து, மீனா எல்லாரும் இந்த கல்யாணத்த நிப்பாட்னது மட்டும் இல்லாம, மனோஜையும் வெளுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சக்திவேல் யோசிக்கிறாரு. நாம தான் இந்த கல்யாணத்த நடத்தி வைக்கிறதுக்காக இவ்வளவும் இந்த வேலையெல்லாம் செஞ்சோன்னு தெரிஞ்சா, முத்து நம்மள சும்மா விடமாட்டான். அதனால கொஞ்ச நாளைக்கு மனோஜ் கட பக்கமே போகாம தான் இருக்கணும் அப்படின்னு சக்திவேல் ரொம்பவே பதட்டமா அங்கேருந்து கிளம்புறாரு. இங்க மனோஜோட கல்யாணத்த நிப்பாட்டிட்டோம். இனி மனோஜ் வந்து வீட்லயே இருக்கட்டும். மனோஜ் என்ன செய்றான்னு நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மனோஜ் பேச்ச கேட்டு அம்மா சப்போர்ட் பண்றாங்க. ஆனா மனோஜ் என்ன வேலை செஞ்சிருக்கான்னு பாருங்கன்னு வீட்ல எல்லார்கிட்டயும் இங்க ரவியும், முத்துவும் உண்மைய சொன்னதால, வீட்ல உள்ள எல்லாரும் மனோஜ் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க. அந்த சமயம் இங்க முத்துவுக்கு ஃபோன் பண்றாங்க சீதா. "முத்து மாமா எங்க இருக்கீங்கன்னு?" கேட்கும்போது, "நான் வீட்ல தான் இருக்கேன் சீதா. இப்ப தான் வீட்டுக்கு வந்தேன்." "என்ன சீதா என்ன ஆச்சுன்னு?" கேட்கும்போது, "மீனா அக்கா கிட்ட பேசணும். மீனா அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். மீனா கிட்ட பேச முடியல. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்." அப்படின்னு சீதா சொல்லும்போது, "சீதா, நீ எப்படி இருக்க சீதா?" அப்படின்னு முத்து ரொம்பவே பதட்டமா கேட்குறாரு. "இல்ல முத்து மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். மீனா அக்கா கிட்ட பேசணும்னு" சொல்லும்போது, "நீ முதல்ல என்கிட்ட பேசு. என்னாச்சு? நீ இப்படி பேசும்போதே தெரியுது, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு. என்ன? அந்த அருண் ஏதாவது பிரச்சனை செஞ்சாரா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல முத்து மாமா" அப்படின்னு சொல்லும்போது, "என்னாச்சு சீதா? ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "முத்து மாமா, அருண் என்ன ஏமாத்திட்டாரு" அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. "என்ன சீதா? என்ன சொல்ற? அருண் உன்ன ஏமாத்திட்டானா? அருண் என்ன செஞ்சான்?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல முத்து மாமா, நீங்க வீட்டுக்கு வாங்க. நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன்" அப்படின்னு சொல்றாங்க.
என்ன சீதா இப்படிலாம் சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாலே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு முத்து ரொம்பவே பதட்டமாக இருக்காரு. ஒரு பக்கம் இந்த மனோஜ் நம்ம பேச்சை கேட்காம கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சதால வீட்டில் எல்லாரும் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. மனோஜோட வாழ்க்கையை நினச்சி என் அம்மா மனசு வேதனைப்படுறாங்க. மனோஜ் இப்படி செய்வான்னு யோசிக்கவே இல்லைன்னு. இன்னொரு பக்கம் என் அப்பாவும் ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. ஆனால் மனோஜ் தன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறான். மனோஜ் யாரையும் புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறான் அப்படின்னு முத்து ரொம்பவே கோபமாக இருக்காரு. மனோஜ் வந்து இங்கே வீட்டுக்கு வந்த உடனே மீனா கிட்ட வந்து, மீனா காஃபி கிடைக்குமான்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, வேணும்னா காஃபி வேணும்னு கேட்டிங்கன்னா விஜயாத்த கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வர வர இந்த வீட்டில் யாருமே எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தர மாட்டேங்கிறாங்க. இப்படி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தால் யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னு மனோஜ் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. விஜயா கிட்ட பேசுறதுக்காக வராரு. நான் சரியாக சாப்பிடவே இல்லை, மீனாவும் சாப்பாடு எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க, காஃபி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இங்கே விஜயா கிட்ட வந்து, அம்மா காஃபி போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்னது காஃபி கொடுக்கணுமா உனக்கா? எதுக்கு மனோஜ்? நீ தான் எங்கள் பேச்சை கேட்க மாட்டியே. எங்கள் பேச்சை கேட்காம இருக்கிற உனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சது எல்லாமே என்னுடைய தப்பு. உனக்கு சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், நல்லா வேண்டிக்கிட்டேன். ஆனால் இங்கே நீ கல்யாண ஏற்பாடையே செஞ்சுருக்கேன்னு தெரியாம தான் உனக்காக நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைக்கிறேன். நீ தான் என்னை ஏமாத்திட்டியே, இனி என்கிட்ட நீ பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. அம்மா நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கோங்கம்மா, நான் வேணும்னே அப்படி செய்யலை. ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாமல் தான் இப்படி செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லும்போது, என்கிட்ட மன்னிப்பு கேட்காத, உங்கள் அப்பா கிட்ட பேசிப்பாரு. உங்கள் அப்பா எவ்வளோ மனசு வேதனைப்படுறாருன்னு நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா மனோஜ்? இப்போ உனக்கு சாப்பாடு வேணும், காஃபி வேணும், நீ சொல்கிற வேலையை நாங்கள் செய்யணும், அப்படி தானே? ஆனால் எங்ககிட்ட கேட்காம நீ கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்வ. நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிற, எங்களை பற்றி யோசிக்க மாட்ட. இங்கே கனகாவோட அம்மா வந்து பிரச்சனை செஞ்சால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? உன்னுடைய விருப்பத்துக்கு இப்படிலாம் செஞ்சல, பிரச்சனை வந்தாலும் நீ தான் இந்த பிரச்சனையை பார்த்துக்கணும். என்கிட்ட நீ பேசவே பேசாத. வேணும்னா இந்த வீட்டில் இரு, இல்லையா எப்பயும் போல் கடையிலேயே போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசுகிறீங்க? இது உங்கள் வீடுமா? நான் தான் இந்த வீட்டில் இருக்கணும்னு எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, இப்போ இப்படிலாம் சொல்கிறீங்களேம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உனக்காக சப்போர்ட் பண்ணதால தான் இப்போ நான் பதில் பேச முடியாமல் நிற்கிறேன். உனக்காக சாப்பாடும் கொடுக்க முடியாது, காஃபியும் கொடுக்க முடியாது. வேணும்னா நீயே சமைச்சு சாப்பிடு. இந்த வீட்டில் யாருமே உன்னை புரிஞ்சிக்கலான்னு நினச்சேன், ஆனால் நீ தான் எங்கள் யாரையுமே புரிஞ்சிக்கல மனோஜ். இனி என்கிட்ட நீ பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. என்ன செய்யன்னு தெரியாமல் மனோஜ் அம்மாவும் என்னை புரிஞ்சுக்கல, மீனாவும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் இந்த வீட்டில் இங்கே இருக்கலாமா வேண்டாமானே தெரியலையே. எப்படியாவது கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க என்னை நல்லா பார்த்துப்பாங்க. அதே மாதிரி கனகா வீட்டுக்காவது போகலாம். ஆனால் இப்போ நான் நினச்ச மாதிரி என் கல்யாணமும் நல்லபடியாக நடக்கலையே. என்ன செய்யன்னு யோசிக்கிறாரு மனோஜ். இங்கே முத்து வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, சீதா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சீதா உடனே அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல, சீதா உனக்கு ஃபோன் பண்ணாலான்னு கேட்கும்போது, இல்லைங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. நம்ம ஏற்கனவே மனோஜை பற்றி பேசிகிட்டு இருந்ததால் நான் தான் சீதா கிட்ட பேசாமல் இருந்தேன். சீதா என்ன சொன்னா அப்படின்னு கேட்கும்போது, என்னன்னு தெரியல, சீதா பேசும்போதே ரொம்பவே பதட்டமாக பேசினா. கண்டிப்பாக அருண் தான் ஏதாவது பிரச்சனை செஞ்சுருப்பான்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம உங்கள் வீட்டுக்கு போகலாம், இங்கே சந்திரா அத்தைக்கிட்ட வந்து உண்மையை சொல்லலாம், அத்தையை கூப்பிட்டுட்டு அருண் வீட்டுக்கு போயிட்டு வரலாம். ஆனால் நான் வந்து அருண் வீட்டுக்கு வந்தா கண்டிப்பாக அருண் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வான். அதான் என்ன செய்யன்னு யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, இங்கே மீனா சொல்கிறாங்க, இப்போ இந்த உண்மையை நம்ம என் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்திருக்குன்னு என் அம்மா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ இங்கே அருணால் சீதாவுக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு சொன்னால் ரொம்பவே மனசு வேதனைப்படுவாங்க. என் அம்மா ஏற்கனவே சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வேற போயிட்டு வராங்க. அதனால் என்ன நடந்திருக்குன்ற உண்மையை முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறமா என் அம்மா கிட்ட இந்த உண்மையை சொல்லிக்கலான்னு மீனா சொல்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த அண்ணாமலை, என்ன முத்து, என்ன மீனா பேசிகிட்டு இருக்கீங்க? சீதாவை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கீங்க, சீதா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மீனா பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. மீனா, நான் சீதாவை பற்றி தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா என்னன்னு தெரியல, சீதா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஆனால் சீதா ரொம்பவே பதட்டமாக இருந்தாங்கப்பா, அதனால் உடனே சீதா வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறேன்னு சொல்லும்போது, முத்து ஏற்கனவே உன்னால தான் பிரச்சனை வருது அப்படின்னு அருண் உன்னை புரிஞ்சுக்காம பேசுகிறாரு. இப்போ நீ அங்கே கிளம்பி போனால் கண்டிப்பாக அருண் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வார். அதனால் நீ அங்கே போகிறது சரியில்லை, பேசாமல் நானும் மீனாவும் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது, இல்லைப்பா நானும் வரேன், நீங்களும் வாங்கப்பா, ஏன்னா
அருண் என்னை பற்றி பேசினா பரவாயில்ல, ஆனால் அருணால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதனால் நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. சரி நம்ம போயிட்டு வரலாம், சீதாவுக்காக நான் வந்து பேசினா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல மீனான்னு சொல்லும்போது, மாமா நீங்கள் வரேன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அருணை பற்றி எனக்கு தெரியும். சீதா அருண்கிட்ட சொல்லாமல் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் இங்கே சத்யாவோட கல்யாணத்துக்கு வந்திருந்தா, பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தா. அப்போவே அங்கே அருண் வந்ததால் சீதா ரொம்பவே பதட்டமாக இருந்தா. வீட்டுக்கு போன உடனே அருண் கேள்வி கேட்பாரு, பிரச்சனை செய்வாருன்னு ரொம்பவே பதட்டமாக இருந்தா. இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்கானா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. முதல்ல சீதா வீட்டுக்கு போவோம், சீதா எப்படி இருக்கான்னு நான் பார்க்கணும், சீதா கிட்ட பேசணும், அப்போ தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு மீனா வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, சீதாவை வந்து நம்ம நல்லபடியாக பார்த்துக்கலாம். அருண் மட்டும் ஏதாவது பிரச்சனை செஞ்சுருந்தா நான் வந்து பொறுமையாகவே இருக்க மாட்டேன், சீதாவுக்காக நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அண்ணாமலையும் வரேன்னு சொன்னதால் முத்து, மீனா, அண்ணாமலை அருணோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. சீதா இங்கே அருண் இப்படிலாம் செய்வாருன்னு யோசிக்கவே இல்லை. என்னை புரிஞ்சுக்காம அருண் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டார். ஆனால் ஏற்கனவே அருண் வந்து என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அருண் ஏற்கனவே வந்து ஒருத்தவங்களை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த உண்மையை சொல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ எனக்கு வேறு பிரச்சனை செய்கிறாரே. இந்த உண்மை எனக்கு தெரிஞ்ச உடனே அருண்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். அதனால் அருண் என்னால் இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தேவையில்லாமல் பேசி என்கிட்ட பிரச்சனை செய்கிறாரு. இப்போ என்னால் வேலைக்கும் போக முடியல, என் அம்மா வீட்டுக்கும் போக முடியல. இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் நான் தான் கஷ்டப்படுறேன். அருண் என்னை ஏமாற்றிட்டாரு, அருண் என்கிட்ட பொய் சொன்னார், உண்மையாகவே உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய் தான். இப்போ என்ன செய்கிறது? இன்னும் முத்துமாமா, மீனாக்கா யாருமே வரலையே, அப்புறம் எப்படி நான் இந்த உண்மையை இவங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்பவே அழுதுட்ருக்காங்க சீதா. அந்த சமயம் அங்கே வந்த அண்ணாமலை சீதா அப்படின்னு கூப்பிட்ட உடனே, என்ன முத்துவும் மீனாவும் வருவாங்கன்னு நினச்சா அண்ணாமலை மாமா வந்திருக்காரா அப்படின்னு யோசிக்கும்போது, சீதா எப்படி இருக்க சீதா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது, மாமா நீங்கள் எப்படி இருக்கீங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சீதா அழுதுகிட்டே இருக்க, என்ன பிரச்சனை, என்னாச்சு சீதா? முத்துவும் மீனாவும் வந்திருக்காங்க சீதா அப்படின்னு சொன்ன உடனே மீனாவை பார்த்த உடனே அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிருக்கா, முத்துமாமா என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் பேச்சை கேட்காம அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ அருண் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சீதா என்ன சொல்கிற, அருண் அப்படி என்னதான் செஞ்சாரு அப்படின்னு முத்து கேள்வி கேட்கும்போது, இங்கே பாருங்க இந்த கல்யாண ஃபோட்டோவை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே அருணுக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. ஏற்கனவே அருணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இந்த உண்மையை அருணும் சொல்லலை, அருணோட அம்மாவும் சொல்லலை. ஆனால் இப்போ அருண் வந்து சரியாக என்கிட்ட பேசுறதில்ல, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பிரச்சனை செய்கிறாரு. பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அருண் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்ய ஆரம்பித்தார். சரியாக வீட்டுக்கு வரதே இல்லை. அந்த சமயம்தான் அருணுக்கு ஃபோன் பண்ணேன், அருண் வந்து பேசாமல் இருந்தார். அருணோட பையெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த கல்யாண ஃபோட்டோ எனக்கு கிடச்சிது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அருண்கிட்ட கேள்வி கேட்டேன். ஆனால் அருண் சரியாக உண்மையை சொல்லாமல் என்னை பலார்னு வெளுத்து வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன சீதா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, அங்கே கல்யாண ஃபோட்டோ கிடச்சதால உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இதுக்கு தானே சீதா சொன்னோம், கொஞ்சம் பொறுமையாக இரு, முத்து பேச்சை கேளுன்னு, நீ தான் அருணை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும், அருண் ரொம்ப நல்லவருன்னு அருணுக்காக பேசினேன், சப்போர்ட் பண்ணேன். இப்போ அருண் உன்னை புரிஞ்சுக்காம இவ்வளோ பொய் சொல்லியிருக்காரு, இப்படி ஏமாத்திருக்காரே, இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, என்ன சீதா சொல்கிற, இப்போ தான் இந்த உண்மை உனக்கு தெரியுமா, இல்லை முன்னாடியே இந்த உண்மை தெரியுமான்னு கேட்கும்போது, இல்லை மீனாக்கா இந்த உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லியிருப்பேன். அருண் சரியாக என்கிட்ட பேசுகிறதே இல்லை, இப்போ என் அத்தையும் இல்லை, எனக்குன்னு இந்த வீட்டில் சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை, அருண் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, உங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது, உங்கள் அம்மா கிட்ட பேசக்கூடாது, நீ வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டாரு. என்ன செய்யன்னு தெரியாமல் தான் வேறு வழி இல்லாமல் முத்துமாமாவுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக மறுபடியும் அருண் வந்து பிரச்சனை செய்வாருன்னு சொன்ன உடனே, என்னது அருண் பிரச்சனை செய்வானா, ஏற்கனவே பொய் சொல்லி ஏமாத்துறது அருண் தான், ஆனால் அருண் உன்கிட்ட கேள்வி கேட்பானா, நீ பாட்டி வீட்டுக்கு வந்திருக்க, சத்யாவோட கல்யாணத்துக்காக வந்திருக்கன்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக இந்த உண்மையை நம்ம அருண்கிட்ட சொல்லலைன்னு அருண் புரிஞ்சுக்கலையா, அருணால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தானே அமைதியாக இருந்தோம், ஆனால் நீ பொய் சொல்கிறன்னு வேற சொல்கிறாரா, நீ பொய் சொல்லவே இல்லை, சத்யாவுக்கு உதவி செஞ்சுருக்க, நல்ல வேலை அருண் கல்யாணத்துக்கு வரல, அப்படியே வந்திருந்தாலும் அருண் நம்மளை புரிஞ்சுக்காம பிரச்சனை செஞ்சுருப்பாரு, சிந்தாமணிக்கும் ரேகாவோட அப்பாவுக்கும் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் இப்போ அருண் இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி உங்ககிட்ட கேள்வி கேட்குறாரா, நானே அருணுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு முத்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அருணுக்கு ஃபோன் பண்ணுறாரு.
உடனே அருண் வந்து எதுக்கு இந்த முத்து ஃபோன் பண்ணுறான், முத்துக்கிட்ட நம்ம பேசுகிறதே இல்லை, முத்து மீனா நல்ல பேர் கிடைக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, இவங்க எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது, அதான் முத்து ஃபோன் பண்ணுறாருல, நீ பேசினா என்ன அருண் அப்படின்னு அருணோட ஃப்ரெண்டு கேள்வி கேட்ட உடனே பேச ஆரம்பிக்கிறாரு. அருண், என்ன முத்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ முதல்ல உன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லும்போது, உடனே அருண் சொல்கிறாரு, முத்து நீ சாதாரண கார் டிரைவர், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ சரியாக சவாரிக்கு போக மாட்ட, சம்பாதிக்க மாட்ட, மீனாவை நல்லபடியாக பார்த்துக்க மாட்ட, ஆனால் நீ கூப்பிட்ட உடனே என் வீட்டுக்கு நான் வரணுமா? என் வீட்டுக்கு நீ வர வேண்டாம், அதே மாதிரி உன்கிட்ட என்னால் பேசவும் முடியாது, நீ ஃபோனை வை முத்து அப்படின்னு சொல்லும்போது, நீ மட்டும் இப்போ வீட்டுக்கு வரல, அப்புறம் உன்னை பற்றின உண்மையை நான் வந்து போலீஸ்கிட்ட சொல்வேன், அவங்கக்கிட்ட உதவி கேட்பேன், அப்புறம் உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருன்னு சொல்லும்போது, என்னது என்னை பற்றின உண்மையை சொல்ல போறியா, என்ன முத்து என்ன பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வாருன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு முத்து. முத்து எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான், எதுக்கு என்ன வர சொல்கிறான்னு தெரியலையே, இந்த சீதா என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு தெரியல, சீதாவால் தான் முத்து எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பான், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சீதா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக இங்கே அருண் வீட்டுக்கு கிளம்பி வராரு. முத்து மீனா அண்ணாமலை வீட்டில் தான் இருக்காங்கன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்த உடனே சீதா தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், முத்து எனக்கு இப்போ ஃபோன் பண்ணுறானா சீதா தான் ஏதோ ஒரு உண்மையை சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அங்கே வந்த அருண் இங்கே சீதாவை வெளுத்து வாங்குறாரு. என்ன சீதா நினச்சிட்ருக்க, நீ முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் பேசுனியான்னு கேட்கும்போது அந்த சமயம் அங்கே வந்த முத்து, என்ன நினச்சிட்ருக்க அருண், நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம், ஆனால் உண்மை என்னன்னு தெரியாமல் சீதா கிட்ட இவ்வளோ கோபமாக பேசுகிற அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இப்போ எதுக்கு நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, நீ எதுக்கு சீதாவை ஏமாத்துறன்னு கேட்குறாரு முத்து. நான் ஏமாத்தலை, சீதா தான் என்கிட்ட பொய் சொல்லிட்டு சத்யாவோட கல்யாணத்துக்காக போயிட்டு வந்திருக்கா, சீதா தான் என்னை ஏமாத்திருக்கா, சீதா தான் பொய் சொல்லியிருக்கான்னு சொல்லும்போது, பொய் சொன்னது நீ தான், ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை பற்றி எங்ககிட்ட சொல்லாமல் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் சீதாவோட வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு நீ வந்து எங்ககிட்ட கேள்வி கேட்குறியா அப்படின்னு அருணை வெளுத்து வாங்குறாரு முத்து. இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு எங்களை ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் சீதாவை புரிஞ்சுக்காம பேசுகிற, அசிங்கமா இல்லை, எதுக்கு இந்த உண்மையை சொல்லாமல் இருந்த, எங்ககிட்ட தெளிவான ஆதாரம் இருக்குது அப்படின்னு கல்யாண ஃபோட்டோவை அருண் கிட்ட கொடுக்கும்போது இதை பார்த்து அருண் பதில் பேச முடியாமல் அமைதியாக இருக்காரு. சீதாவுக்கு எப்படி இந்த கல்யாண ஃபோட்டோ கிடச்சிது, இந்த உண்மையை சீதா என்றைக்குமே தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் முத்து மீனா அண்ணாமலை எல்லாரும் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்களான்னு சொல்லும்போது அண்ணாமலை ரொம்ப கோவமாக அருணை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்ன அருண், எப்போ பார்த்தாலும் முத்துவையும் மீனாவையும் ரொம்பவே ஏளனமாக பேசுவேன், முத்து சாதாரண கார் டிரைவர் தான், ஆனால் ஒன்றை மாதிரி முத்து வந்து பொய் சொல்ல மாட்டான், எங்களை ஏமாற்ற மாட்டான், முத்து எப்பயுமே நேர்மையாக உண்மையாக இருப்பான், ஆனால் நீ இங்கே சீதா கிட்ட பொய் சொல்லியிருக்க, எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் ஏமாத்திருக்க, ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை பற்றி சொல்லாமல் இவ்வளோ நாள் எங்களை ஏமாற்றிட்டு, முத்து நீ சாதாரண கார் டிரைவர் தானேன்னு ரொம்ப ஏளனமாக பேசுகிற, ஆமாம் என் பையன் முத்து உண்மையை மட்டும்தான் பேசுவான், ஆனால் நீ சொன்னது எல்லாமே பொய் தானே, அது மட்டும் இல்லாமல் நீ சொல்கிறத நாங்கள் கேட்கணுமா, பொறுப்பான வேலையில் இருக்க, ஆனால் சீதா கிட்ட நீ உண்மையை சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் சீதா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இவங்க யாருன்னு கேட்கும்போது, நான் உண்மையை சொல்கிறேன், ஏற்கனவே இவங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்தேன், இங்கே வந்ததுக்கப்புறமா சீதாவும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இந்த உண்மையை சொன்னால் கண்டிப்பாக சீதா என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு தெரியும், அதனால தான் உண்மையை சொல்லலை, ஆனால் இப்போ எதுக்கு சீதா இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற, எதுக்கு இந்த உண்மையை நீ எல்லார்கிட்டையும் சொன்னேன்னு கேட்கும்போது, நீங்கள் மட்டும் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, உங்களை பற்றின உண்மையை நான் வந்து எப்படி சொல்லாமல் இருக்க முடியும், நீங்கள் என்ன ஏமாத்திருக்கீங்க, எனக்கு இந்த ஆதாரமே போதும், நான் கண்டிப்பாக போலீஸ்கிட்ட உதவி கேட்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, சீதா உனக்கு நாங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம், கவலைப்படாமல் இங்கேருந்து கிளம்பி வா, இனி அருணை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை, அருண் வந்து நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காரு, அது மட்டும் இல்லாமல் தன்னை பற்றின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக வேணும்னே பிரச்சனை செய்கிறாரு அருண், நல்ல வேலை இப்போவாது இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே அதுவே போதும் அப்படின்னு சீதாவுக்கு சப்போர்ட் பண்ண அண்ணாமலை ரொம்ப கோவமாக அருண்கிட்ட பேசிட்டு அருணுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக சீதாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. இங்கே சந்திராவுக்கு இந்த உண்மை தெரியுது, என்ன சம்மந்தி நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு அண்ணாமலை கிட்ட கேட்கும்போது, சந்திரா நீங்கள் இனி வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும், சீதா
நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும். ஆனால் அருணுக்கு சரியான பதில் கிடைக்கணும். அருணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. ஆனால் இந்த உண்மையை சொல்லாமல் சீதாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு, ஏமாத்தியிருக்காரு அப்படின்ற உண்மையை நம்ம கண்டிப்பாக போலீஸ்கிட்ட சொல்லணும். அவங்க கிட்ட உதவி கேட்கணும். அப்போ தான் அருணுக்கு சரியான பதில் கிடைக்கும். பொறுப்பான வேலையில் இருக்க அருண் இப்படி பிரச்சனை செஞ்சா யாருமே சீதாக்காக வந்து கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினச்சார்ல. இனி அருணுக்கு சரியான பதில் கிடைக்க தான் போகுது அப்படின்னு இங்கே சீதா வந்து இனி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை, முத்து, மீனா எல்லாரும் சீதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சீதா உண்மையை கண்டுபிடிச்சதால முத்துவுக்கும் மீனாவுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு அருண் ரொம்பவே பதட்டமாக இருக்காரு. நம்ம சீதாவுக்கு சப்போர்ட் பண்ணணும், அருண் இப்படி செய்வாருன்னு யோசிக்கவே இல்லை அப்படின்னு அருண் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு முத்து.